மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. மேடம் வணக்கம். நக்கீரன் வந்து ராஜவேல்னு பேசுறேன் மேடம். சொல்லுங்க. நக்கீரன் ஆசிரியர் வந்து பேசிய வீடியோ, அந்த பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக அவர் பேசின வீடியோ நக்கீரன் இதழிலேயே வெளியான செய்தி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இன்னைக்கு வந்து அதோடைய தீர்ப்பு வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க நீதிபதி ஆர் நந்தினி தேவி. முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நிச்சயமா வந்து அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வழக்குல கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கு. அவங்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கு. இது எல்லாமே வரவேற்கக்கூடிய ஒன்று. அதுவும் ஆயுள் முழுவதும் அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக மிக கடுமையான ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க. எந்த விதமான கன்சிடரேஷன்ஸும் இல்லாம இவங்க சொன்னக்கூடிய 1000 காரணங்கள் எல்லாம் கணக்குல எடுத்துக்காம தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒன்று. அதோடு இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அவங்கள பத்தின விவரங்கள்ல வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒன்று. ஆனா வந்து எதிர்காலங்கள்ல வந்து இந்த பெண்கள் வந்து தைரியமாக இதுல வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டோர் அதிகமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு, ஏன்னா பல அச்சுறுத்தல்கள் இருந்தது. குற்றவாளிகளை கைது செய்ய கூட வந்து தயங்கிய ஒரு அரசாங்கம் ஆட்சியில இருந்தது. அவங்கள கட்சி பொறுப்புல இருந்து கூட நீக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பல போராட்டங்களை முன்னெடுத்து நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்ததுனாலதான் வந்து இது வெளி உலகத்துக்கு வந்து இதுக்கு இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனா எதிர்காலத்துல ஏதோ ஒரு அச்சுறுத்தல், ஒரு மிரட்டல் வரும்பொழுதே பெண்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து தங்களை வந்து ஒரு கொடுமைக்கு ஆளாக்கி கொள்ளாமல் யாருக்கும் பயப்படாம அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தைரியத்தோடு முன் வர வேண்டும். அப்படிங்கறத இந்த வழக்குடைய தீர்ப்பு ஒரு சின்ன நம்பிக்கையை எல்லாருக்கும் உருவாக்கிருக்கு. இப்ப இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்க தரப்புல பெற்றோர்களுக்கு வயதாயிடுச்சு, என்னங்க குற்றம் அந்த தண்டனை பெற்றாங்கல்ல, அவர்கள் தரப்புல பெற்றோர்களுக்கு வயதாகி விட்டது, அவங்கள பாத்துக்கணும், அதனால தண்டனையை குறைக்கணும்னு சொல்லி அப்பீல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இனிமேல் இது போன்ற குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதுதான் எல்லாரும் சொல்றது. இல்லைங்க, இப்படிப்பட்டவங்களை வந்து சரியான தண்டனை கொடுக்காம வந்து எந்த வந்து காரணமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கறதுதான் வந்து இவங்க வந்து இப்படிப்பட்டவர்களை அவங்க பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நிச்சயமா. இப்ப இதுல வந்து நட்பா தான் பழகுறாங்க. ஆண் பெண் நட்பு வந்து இப்ப இன்றைய காலகட்டத்துல சர்வசாதாரணமாக விட்டது. நட்பா தான் பழகுறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அந்த நண்பனோட போறாங்க. அப்படின்னு போகும்பொழுது இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு அச்சம் வரும் இல்லையா, ஆண் நண்பர்களோட தங்களுடைய மகள். இல்லைங்க, முதல்ல வந்து இப்ப ஆண் பெண் இதெல்லாம் வந்து விட்டுட்டு ஆண்களை வளர்க்கக்கூடிய குடும்பங்கள்ல இருக்கவங்க பெண்ணை மதிக்கணும், பெண்ணை சக மனுஷியா மதிக்கணும். வந்து அவங்கள வந்து எல்லை மீறுவதோ இல்லைன்னா எந்த வன்முறைக்கு ஆளாக்குவதோ, அதுக்கு மனைவியா இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வீதியில பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அத்துமீறக்கூடிய உரிமை உனக்கு எந்த காலத்திலையும் கிடையாது. அவங்க என்ன உடுத்திருந்தாலும், எந்த நேரத்துல எங்க இருந்தாலும், யாராக இருந்தாலும் நீ மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தோம்னாலே இந்த சமூகம் நிச்சயமா மாறும். இந்த பெண் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு, அந்த பெற்றோருக்கு ஒரு பயம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம். எந்த பெண் பிள்ளை பெற்றவங்களுக்கும் வந்து ஆம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தா வராதுங்க. ஒழுங்கா ஆம்பளைங்களை வளர்க்க சொல்லுங்க. பெண்பிள்ளை பெற்றா என்ன பெரிய டிஃபரன்ஸ்? எல்லாமே ஒண்ணுதான். ஆண் பிள்ளையும் ஒண்ணுதான், பெண் பிள்ளையும் ஒண்ணுதான்.
இந்த விவகாரம் முதல்ல வந்ததுக்கு அப்புறம் நக்கீரன் வந்து கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டது. இது வந்து நக்கீரன் ஆசிரியர் வந்து எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம, எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம அவதூறு பரப்புறாரு அப்படின்லாம் புகார் கொடுக்கப்பட்டது. அதை பத்தி நான் நினைக்கிறேன். ஊடகங்களை வந்து வந்து அவங்கள வந்து அவங்களுடைய பேசக்கூடிய உரிமையை இதை பத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்சி காலத்துல எந்த பிரச்சனையும் வெளில வந்துடக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை அவங்க முன்னெடுத்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதையெல்லாம் மீறிதான் வந்து இன்னைக்கு உண்மை வெளியில கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே நேரத்துல வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அவங்களுடைய விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல யாருக்கும் வேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. இதுல ஒரு சாட்சி கூட பிற சாட்சியா மாறல அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் பெருமையா சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சில வழக்குகள்ல பிற சாட்சிகள் எல்லாம் மாறும் அப்படின்லாம் சொல்றாங்க. எல்லாருக்குமே இது வந்து அந்த பெண்கள் வந்து நடத்தப்பட்ட விதம், அந்த அவ்வளவு வன்முறை, அவங்க மேல செலுத்தப்பட்ட அந்த வன்முறை, அந்த குரூரம், இது அத்தனையும் பார்க்கும் பொழுது யாருக்குமே மனசாட்சி இருக்கக்கூடிய யாருக்குமே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து மனசுல ஆழமாக பதியக்கூடிய ஒன்று. இந்த சம்பவத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. இது மூலியமா மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இறுதியா? நிச்சயமா வந்து ஒரு தவறு நடக்கும்போது அதுக்காக நியாயமா நம்ம தொடர்ந்து போராடினால் நியாயம் கிடைக்கும். நம்ம விட்டுறக்கூடாது. வந்து எவ்வளவு நாள் போராடுறது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. பெண்களுக்கு வந்து வந்து இந்த உலகத்துல எல்லாருக்கும் சமமாக வாழக்கூடிய உரிமை இருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நினைத்தபடி நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது. அதனால அது வந்து வரக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் மௌனமாக நீங்க வந்து தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நியாயம் பெற வேண்டிய அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றி. 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 நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.